அன்பு மக்களே, இந்த தவக்காலம் ஆரம்பித்த இந்த தவக்காலத்தில் நாம் அனைவரும் ஒவ்வொரு ஆலயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதில் முதலாவதாக நாம் இந்த ஆலயத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். வாருங்கள் செல்வோம். முதலாவதாக நாம் பார்க்க போகிற ஆலயம் துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் மாதா ஆலயம். அன்பான சகோதரர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்று நாம் அனைவரும் மிகவும் முக்கியமான ஒரு ஆலயத்தை பற்றியும் அதை சார்ந்த பிரார்த்தனையை பற்றியும் சிந்திக்கப் போகிறோம். இது துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் மாதா என்ற ஆலயம். இந்த ஆலயம் சென்னை தாழம்பூரில் அமைந்துள்ளது. மேலும் இந்தியாவில் இந்த பெயரில் உருவான முதல் ஆலயமும் ஆகும். இந்த ஆலயம் 2014ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயர் நீதிநாதன் அவர்களால் துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் மாதா என்ற வழிபாட்டு முறை ஜெர்மனியில் 1700ஆம் ஆண்டு தோன்றியது. அந்த நேரத்தில் ஒரு ஓவியர் மரியன்னை முடிச்சுகளுடன் கூடிய ஒரு ரிப்பனை அவிழ்ப்பதை வரைகிறார். அதன் மூலம் மனிதர்களின் வாழ்க்கையில் உள்ள அனைத்து சிக்கல்களையும் அவிழ்க்கும் சக்தி மரியன்னையிடம் உள்ளது என்பதை குறிக்கிறது. இந்த வழிபாடு உலகம் முழுவதும் பரவி போப் பிரான்சிஸின் ஆதரவால் மேலும் பிரபலமானது. இந்த ஆலயத்தில் கத்தோலிக்க சமுதாயத்தினர் மட்டுமல்ல, பல்வேறு மதங்களை சேர்ந்தவர்களும் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை தீர்த்திட வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த ஆலயம் பலருடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றிய புனிதமான இடமாக மாறியுள்ளது. தற்பொழுது ஒரு சிறு ஜெபத்தை நாம் காணிக்கை கொடுப்போம். வாழ்க்கையில் சிரமப்படுவோருக்கான பிரார்த்தனை. அன்பு நிறைந்த அன்னை மரியே, நீ எங்கள் அனைவரின் தாய். வாழ்க்கையின் சிக்கல்களால் துவந்துவிட்ட உம்முடைய பிள்ளைகளை நேசமுடன் அணைத்து கொள்கிறாய். நாங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், கடினமான முடிவுகள், தீர்வில்லாத துயரங்கள், இவை அனைத்தும் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம். துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் மாதாவே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சரியாக தீர்க்க முடியாத முடிச்சுகளை நீ அவிழ்த்துவிடு. துயரத்தில் இருப்போருக்கு தேசனம் கொடு. உண்மையை தேடுபவர்களுக்கு ஒளியாய் விளங்கு. இன்றைய உலகில் பலரும் மனநோயால், குடும்ப பிரச்சனைகளால், வேலைவாய்ப்பு பிரச்சனைகளால் மற்றும் நிதி குறைவால் பாடுபடுகிறார்கள். அன்னையே, நீங்கள் அனைவரையும் அரவணைத்து அவர்களின் வாழ்க்கையான பாதையை சந்தோஷம், நம்பிக்கை கொண்டு வர வேண்டும். இந்த துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் மாதா ஆலயம் பலரின் வாழ்க்கையில் ஒளியை வீசும் ஒரு புனித தலமாக மாறியுள்ளது. நம் அனைவரும் மரியன்னை மீது நம்பிக்கை வைத்து எங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து சிக்கல்களையும் அவளிடம் ஒப்படைத்து வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை பெறலாம். அன்பு மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த ஒரு ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்கொண்டோம். திருப்பி இதே மாதிரி நிறைய ஆலயங்களை பற்றி ஒரு செய்தியோடு நான் உங்களை திருப்பி வந்து சந்திக்கிறேன். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் வரும். நீங்கள் உடனுக்குடன் அதை பார்த்து அன்னையை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.